இன்றைய முக்கிய செய்திகள். மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 உயர்வு எப்போது? இன்றைய செய்திகளில் தமிழக இல்லத்தரசிகள் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் குறித்து தான் பார்க்க போகிறோம். தமிழக அரசு மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் கொண்டு வரப்போகும் அந்த முக்கிய மாற்றங்கள் என்ன? 2500 ரூபாய் உயர்வு எப்போது? புதிய விண்ணப்பங்கள் எப்போது தொடங்கும்? புதிய விண்ணப்பங்கள் கவனத்திற்கு. புதிதாக விண்ணப்பிக்க காத்திருக்கும் பெண்களுக்கு ஒரு முக்கிய தகவல். பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிந்து புதிய அரசாணை வெளியான பிறகு ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாத வாக்கில் புதிய விண்ணப்பங்கள் வரவேற்கப்படும் என தெரிகிறது. அதுவரை பொறுமையுடன் காத்திருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. 1000 முதல் 2500 வரை. அரசின் அடுத்த கட்ட நடவடிக்கை. தமிழகத்தில் தற்போதைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்களின் தலைமையிலான அரசு தேர்தல் வாக்குறுதியில் சொன்னது போலவே மகளிர் உரிமை தொகை திட்டத்தை மிக சிறப்பாக முன்னெடுத்து செல்கிறது. பலரது நீண்டகால எதிர்பார்ப்பான ரூபாய் 1000 2500 உயர்வு என்ற வாக்குறுதியை செயல்படுத்துவதற்கான தீவிர பணிகள் இப்பொழுது முடுக்கிவிடப்பட்டுள்ளன. இருப்பினும் இந்த திட்டத்தை முறையாக மறுசீரமைப்பு செய்ய வேண்டியுள்ளதால் புதிய பயனாளிகள் விண்ணப்பிக்க இன்னும் சில மாதங்கள் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. இது ஏன் என்பதை நாம் பார்ப்போம். மேல்முறையீடு செய்தவர்களுக்கு நல்ல செய்தி. சமீபத்தில் முந்தைய ஆட்சியின் போது தகுதி இருந்தும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்ட பெண்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது. எந்தவிதமான முன்னறிவிப்புமின்றி முறையீடு செய்திருந்த தகுதியான பெண்களின் வங்கி கணக்குகளில் மே மாதம் ரூபாய் 1000 வரவு வைக்கப்பட்டது. இந்த அதிரடி நடவடிக்கை பல குடும்பங்களில் பெரும் மகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. அரசின் இந்த அணுகுமுறை மக்கள் மத்தியில் மிகுந்த நம்பிக்கையை விதைத்துள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். நிதி ஆதாரமும் பட்ஜெட்டும். 2500 ரூபாய் எப்பொழுது? இப்போது அனைவரும் கேள்வியும் இதுதான். ரூபாய் 2500 எப்போது கிடைக்கும்? இப்போது சுமார் 1.3 கோடி பெண்கள் இந்த திட்டத்தில் பயன்பெற்று வருகின்றனர். இந்த தொகை ரூபாய் 2500 உயர்த்தினால் அரசுக்கு ஆண்டுக்கு கூடுதலாக ரூபாய் 23,400 கோடி தேவைப்படும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இதை கருத்தில் கொண்டு வரவிருக்கும் பட்ஜெட் கூட்டத்தொடர் மற்றும் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்த பிறகு இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்கள் மற்றும் நடுத்தர குடும்ப பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் தகுதி வரம்புகளில் புதிய மாற்றங்கள் இருக்கலாம் என்றும் தகவல் கசிகின்றன. தேர்தல் வாக்குறுதியை செயல்படுத்துவதில் அரசு காட்டும் இந்த வேகம் தமிழக அரசியல் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் என்று அரசியல் நோக்கர்கள் கணிக்கிறார்கள். இந்த திட்டத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்தவுடன் உடனுக்குடன் உங்களை வந்து சேர்வோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். மீண்டும் ஒரு முக்கியமான செய்தியோடு உங்களை சந்திக்கிறோம்.